நீ ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறுகிறாய். ஆமென். நீ ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் சிலருக்கு சூழ்நிலைகள், எனக்கு அது சரியில்லைங்க, எனக்கு இது சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, புருஷன் சரியில்லை, வேலை சரியில்லை, வருமானம் சரியில்லை, அதனால கர்த்தரை தேடுறதில்ல. வருமானம் சரியில்லாததுனால அந்த வருமானத்தை சரிபடுத்துவதற்கு நான் தேவனை ஆராதிக்கிறத, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறத விட்டுட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் ஒரு அப்படியாகலும் பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை நான் கொண்டு வர முடியுமான்னு முயற்சிக்கிறேன். நான் இன்னைக்கு உனக்கு எழுதி வச்சுக்க முடியாதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படின்னா நீ எல்ஐசி மாதிரி ஒரு பில்டிங் கட்டியிருக்கணும் இதுக்கு முன்னாடி. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேர். ஆமென். அல்லேலூயா. நீ எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க முங்கியெல்லாம் முத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்தினால உனக்குரிய பிரச்சனைய தகப்பனுடைய சமூகத்துல சொல்லுவதற்கு நீ நேரம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்கு நேரம் எடுக்கிறாயோ இல்லையோ, உன் காரியத்தை தேவனிடத்துல கொண்டு சொல்லுவதற்கு நேரம் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம முட்டாள்களா மடிஞ்சு போயிடக்கூடாது, அறிவில்லாதவர்களா மடிஞ்சிடக்கூடாது. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். எல்லா கொந்தளிப்புகளை அமர்த்துகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனோடு நேரம் செலவிடணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். செல்போன் தகப்பனோடு இல்ல, ஆமென் பரம தகப்பனோடு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அப்படித்தானே மாறுச்சு. வாழ்ந்தாலும் செல்போனோடுதான், மரித்தாலும் செல்போனோடுதான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமா. அதுதான் இன்னைக்கு பொம்பளைக்குள்ள பேண்ட்ல சுடிதார்ல ஆமென் ஸ்தோத்திரம் அந்த எல்லாருக்கும் 2 பாக்கெட்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுடிதார்ல பாக்கெட்டு இப்ப நவீனமா இருக்கு. சுடிதார்ல பாக்கெட்டு, அந்த லெக்கின்ஸ்ல பாக்கெட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வச்சு அலைங்கடா அலைங்கடான்னு எல்லாம் தேவன். ஆமென். அதனால வாழ்ந்தானும் செல்போனோடுதான், மரித்தாலும் செல்போன். நான் மரிக்கும் போது செல்போன் இல்லை, நீ சாகிறதே செல்போனாலதான். ஆமா. நீ சாக போறது எதனாலதான்? செல்போனால் தான். அது விஷம், பிசாசினுடைய ஆயுதம். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுகிற நீ தேவனோடு நேரம் செலவிடணும். ஆமென். தகப்பனோடு நேரம் செலவிட்ட யோசேப்பு, நீ என்ன வேலையா இருக்கட்டும், நீ கலெக்டர் வேலை பாரு, பரவாயில்ல, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், ஆனா தேவனோடு நேரம் செலவிடு, தகப்பனோடு நேரம் செலவிடு. கால ஜபம் இல்லாம, குடும்ப ஜபம் இல்லாம, தனி ஜபம் இல்லாம ஓட்ட வண்டிய 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனோடு நேரம் செலவிடு. ஹல்லேலூயா.